கோவை மருதமலை சுப்பிரமணியசாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் தைப்பூச தினமான நேற்று நடந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். அமைச்சருடன் வந்த திமுகவினரின் வாகனங்களை மட்டும் போலீசார் மலை மீது அனுமதித்தனர். அவர்களுக்கு சிறப்பு தரிசனத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. திமுகவினர் மட்டுமே கோயிலுக்குள் சென்றதால் பக்தர்கள் வெளியே காக்க வைக்கப்பட்டனர். சாமி தரிசனம் முடிந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுகவினர் வெளியே வந்த பிறகே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சாமி தரிசனம் முடிந்து மலையில் இருந்து பக்தர்கள் கீழே செல்வதற்கு பஸ்கள் இல்லை. இதனால் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கொந்தளித்தனர். தண்ணீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை. எவ்வளவு நேரம்தான் காக்க வைப்பீர்கள் என கூறி திமுகவினர் வந்த வாகனங்களை பக்தர்கள் மறித்தனர். அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும். நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமான தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவில்ல இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க.